என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். 2 நாட்களுக்கு முன்பாக புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டது. இப்பொழுது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் புதிய தலைமுறை வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பை பற்றி தான் அனைவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாமகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பிஜேபி தமிழ்நாட்டில் பெற்ற வாக்கு சதவீதம் என்பது 3.71. தனித்து இல்லைங்க, முதல்ல இதை புரிஞ்சுக்கிங்க. தனித்து இல்லை, 3.71 என்பது தனித்து இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அந்த தேர்தலில் பிஜேபி தமிழ்நாட்டில் பெற்ற வாக்கு என்பது 3.71 விழுக்காடு வாக்கு பாஜக பெற்றது. அதே பாஜக 2019 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்குள்ளாக தமிழ்நாட்டில் இப்போதைய பாஜகவின் வாக்கு சதவீதம் என்பது 18.48% வாக்கை பாஜக தமிழ்நாட்டில் பெறும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அப்படின்னு புதிய தலைமுறை ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கு. இது மட்டும் இல்லாது குறைந்தது 5 to 6 சீட்டு வரைக்கும் பாஜக பெறும் என்று அந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது புதிய தலைமுறை. புதிய தலைமுறை தொலைக்காட்சியை சிலர் பார்த்திருக்கலாம், சிலர் பார்க்காமல் இருக்கலாம். இந்த ஊடகம் நடத்திய கருத்து கணிப்பில் தான் தமிழ்நாட்டில் பாஜக இந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பாஜக 18.48. மீதமுள்ள கட்சிகள் எவ்வளோ அப்படின்னு நான் சொல்லவே இல்லை இன்னும். அதை நீங்க எதிர்பார்ப்பீங்க இல்லையா, அதையும் நான் சொல்லிடுறேன். இதில் முதலிடத்தில் இருப்பது திமுக. குறைந்தது 38.33 விழுக்காடு வாக்கை பெறும். அதே போல 29 33 தொகுதிகளை திமுக வெற்றி பெறும் என்று அந்த கருத்து கணிப்பில் வெளியிட்டிருக்காங்க. அதிமுக எவ்வளவு வாக்கை பெறும்? பிஜேபி 18.48 அப்படின்னா அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. அதிமுக பெறவிருக்கின்ற வாக்கு 2024 அதிமுக பெறவிருக்கின்ற வாக்கு தமிழ்நாட்டில் எத்தனை விழுக்காடு அப்படின்னா 17.26 விழுக்காடு வாக்கைத்தான் அதிமுக தமிழ்நாட்டில் பெறும் என்று புதிய தலைமுறை வெளியிட்டிருக்கின்ற அந்த கருத்து கணிப்பு சொல்லுகிறது. அதிமுக 17.26, பாஜக 18.48, திமுக 33.33. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாமக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தே ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத பாஜக 3.71 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்ற பாஜக இந்த 5 ஆண்டில் 18 விழுக்காடு வாக்கு ஜம்பா இருக்குது பாஜகவுக்கு. அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்தி இருக்கிறது பாஜக என்று தானே பொருள். 18 விழுக்காடு வாக்கு எனும் பொழுது குறைந்தது 1 கோடி வாக்கை பெற வேண்டும் பாஜக. தமிழ்நாட்டில் 1 கோடி வாக்கை பாஜக பெற்றால் திரும்புகின்ற திசையெல்லாம் பாஜகவின் தொண்டர்கள் தானே இருக்க வேண்டும். களத்தில் அப்படி ஒன்றுமே தெரியவில்லையே. தெரியாது, இருந்தால்தானே தெரியும். இதுவெல்லாம் ஏன்? மக்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. நான் இப்பொழுது திமுக அதிமுக பாஜகவை பற்றி மட்டும் பேசியிருக்கிறேன். இந்த கட்சிகள் எவ்வளவு வாக்கு பெறும் என்பதை பற்றி மட்டும். இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மிக முக்கிய அரசியல் கட்சிகளாக பார்க்கப்படுகின்ற கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி. 35 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் களத்தில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை மக்களுக்கு. அந்த இயக்கம் 2.81 விழுக்காடு வாக்கு மட்டும்தான் அந்த இயக்கத்தால் பெற முடியுமாம் 2024 பாராளுமன்ற தேர்தலில். 2.81 விழுக்காடு வாக்கு மட்டும்தான் இருக்கிறதாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டில். இதற்கு அடுத்தபடியாக தேமுதிகவிற்கு 2.17 விழுக்காடு வாக்கு மட்டும்தான் இருக்கிறதாம் தேமுதிகவிற்கு.
அடுத்தபடியாக மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய கட்சி என்பது நாம் தமிழர் கட்சி. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இப்பொழுது தனியாக நின்று கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம். இப்பொழுது திமுகவுடன் பல கட்சிகள் கூட்டணி 38 விழுக்காடு என்று சொல்லுகிறார்கள். அதிமுகவும் கூட்டணி இன்னும் அமைக்கவில்லை. ஆனால் கூட்டணி அமைத்துதான் அதிமுக களத்தில் நிற்கப் போகிறது. அதிமுகவிற்கு 17 விழுக்காடு வாக்குதான் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை. நாம் தமிழர் கட்சியில் ஒரு இயக்கம் கூட இதுவரையில் கூட்டணி இல்லை. ஒரு தேர்தலிலும் இதுவரையில் கூட்டணியையே தொடாமல் களத்தில் நிற்கின்ற இயக்கம் நாம் தமிழர் கட்சி. இது 5வது தேர்தல் என்று நினைக்கிறேன். இந்த 5 தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சி இதுவரையில் எந்த ஒரு இயக்கத்தோடும் கூட்டணி அமைத்ததில்லை. அவர்கள் சந்தித்த முதல் தேர்தலில் பெற்ற வாக்குகள் 1 விழுக்காடு, 2வது தேர்தலில் பெற்ற வாக்குகள் 4 விழுக்காடு, 3வது தேர்தலில் பெற்ற வாக்குகள் 7 விழுக்காடு. இப்பொழுது தேர்தல் களத்தில் நிற்கிறார்கள். இந்த தேர்தலில் அவர்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கும் என்று புதிய தலைமுறை கணித்திருக்கிறது. அப்படின்னா 7.26 விழுக்காடு வாக்கு. 7லிருந்து 7.5 விழுக்காட்டுக்கு உள்ளே நாம் தமிழர் கட்சி வாக்குகளை பெறும் அப்படின்னு புதிய தலைமுறை கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்திகளை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊடகங்களும் ஒரு அலசி கொண்டிருக்கிறார்கள். பின்ன அலசாம விட்டுற முடியுமா? ஒரு பொய் பேசலாம், ஒரு அளவு வேணாமா? எதனா ஒரு பொய் சொல்லிட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற முன்னோர்கள் வந்துட்டு சோத்துல முழு பூசணிக்காயை மறைக்காதரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாட்டில் முழு பூசணிக்காயை வச்சு மறைக்கவே முடியாது. ஏன்னா பூசணிக்காய் அவ்வளோ பெருசு இருக்கும். ஆனால் இங்கே ஒரு பூசணி தோட்டத்தையே சோத்துக்குள்ள வச்சு மறைச்சா ஏற்புடையதா? பாஜக கூட்டணியில ஐஜேகே கட்சி ஐக்கியமாயிருக்கு. ஐஜேகே கட்சி யாருடையது? பாரிவேந்தருடையது ஐஜேகே கட்சி. ஐஜேகே பாரிவேந்தர், புதிய தலைமுறை பாரிவேந்தர். பாரிவேந்தர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு? நான் தொலைக்காட்சி எதுக்கு நடத்துறேன்? என்னுடைய புகழை பாடுவதற்கு நான் தொலைக்காட்சி நடத்துறேன். என்னுடைய புகழை நான் பாடுவதற்கு எனக்கு ஒரு தொலைக்காட்சி நான் நடத்துறேன். அப்படிதான் பாரிவேந்தர் நடத்துற அந்த ஐஜேகே கட்சி. பச்சைமுத்து என்கிற பாரிவேந்தர் இவர் தான். அது பார்த்துக்குங்க. இந்த பாரிவேந்தர் தான் அந்த புதிய தலைமுறை டிவி. அந்த புதிய தலைமுறை நடத்திய கருத்து கணிப்பில் தான் நாம் தமிழர் கட்சி 7.26, பாட்டாளி மக்கள் கட்சி 2.81, தேமுதிக 2.17, இன்னும் இதர கட்சிகள் எல்லாம் சில வாக்கு வங்கிகளை பெறும் என்று அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். நம்ம என்ன கேட்குறோம் இப்போனா, தமிழ்நாட்டில் பிரதானமாக இருக்கின்ற கட்சி எது அப்படின்னு ஒரு அடிப்படை அரசியல் ஓரளவிற்கு பேசுகின்ற சாமானிய மக்களிடம் போய் கேளுங்க. தமிழ்நாட்டில் இன்று இருக்கின்ற பிரதான கட்சி திமுக ஆளுங்கட்சி, அதிமுக எதிர்கட்சி. அடுத்த நிலையில் இருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர். இந்த 2 இயக்கத்தை தாண்டி தேசிய கட்சிகள் காங்கிரஸ், பாஜக, இவ்வளவுதான். ஒரு காலத்தில் தேமுதிக சிறப்பாக 3வது இடத்தில் இருந்த இயக்கம் இன்று இருக்கின்ற இடம் தெரியாமல் இருக்கிறது. இப்போதைய சூழ்நிலைக்கு விஜயகாந்த் இறப்பிற்கு பிறகு அந்த இயக்கம் கொஞ்சம் புத்துயிர் பெற்றது போன்ற ஒரு தோற்றம் அளிக்கிறது. ஆனால் அது வாக்குகளாக மாறுமா என்பது இந்த தேர்தல் வந்த பிறகுதான் தெரியும். விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் சென்னையில் கூடினார்கள். இந்த கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறினால் மீண்டும் தேமுதிக புத்துயிர் பெற்றுவிடும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எண்ணுகிறார். அது நடந்தால் அது அவர்களுக்கு சிறப்பு. இதுதான் இன்று இருக்கின்ற தமிழ்நாட்டின் அரசியல் களம். தமிழ்நாட்டில் உள்ள மக்களின் மனநிலைகளை இப்படி இவ்வளவு கீழ்த்தரமாகவா மதிப்பிடுவது? ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற ஒரு தொலைக்காட்சி உன்னுடைய இயக்கம் பிஜேபி கூட்டணி வச்சிருக்கு, ஒரு சீட்டு உனக்கு கொடுக்க போறாங்க பெரம்பலூர் தொகுதி. பெரம்பலூர் தொகுதியில பாரிவேந்தர் திரும்ப நிற்பாரு. ஏற்கனவே திமுக கூட்டணியில 2019 பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றது. அதன் பிறகு அவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி இப்ப பாஜக கூட்டணியில் இருக்காரு. மீண்டும் அவர் பெரம்பலூர் தொகுதியில் பாஜக கூட்டணியில் சீட்டு வாங்கி நிக்க போறாரு. பாரிவேந்தருடைய ஐஜேகே கட்சி பிஜேபியில சேர்ந்த ஒரே காரணத்தினால பிஜேபி தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு வாக்கு பெற்றுடுமா? ஐஜேகேக்கு அவ்வளவு பலம் இருக்கா? அல்லது பிஜேபி அவ்வளவு பெரிய அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன சாதனையை பண்ணிருக்கு? அவ்வளவு பெரிய அசுர வளர்ச்சியை தமிழ்நாட்டில் பிஜேபி அடைவதற்கு தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கு வேலையே கிடையாதுங்க. நான் இப்பவும் சொல்றேன், பிஜேபி ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பிஜேபிக்காக களத்தில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருமே பெரும் பணக்கார ஜாம்பவான்கள்.
இந்த ஜாம்பவான்கள் எல்லாம் அவர்களிடம் இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி, அவர்களிடம் இருக்கின்ற செல்வத்தை பயன்படுத்தி பிஜேபி தமிழகத்தில் வளர்ந்து விட்டதாகவும், திமுக அதிமுகவை அடுத்து பிஜேபி தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்சி என்ற ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக இந்த வேலையை இந்த ஊடகங்கள் பலத்தோடு செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி. அதே போல பிஜேபி பணத்தை அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறது மத்தியிலே அவர்கள் அதிகாரத்தில் தொடர்ந்து இருப்பதால். இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ளுங்க. பிஜேபி என்பது தமிழ்நாட்டில் வாய்ப்பில்லை ராஜா. இருக்கலாம், காங்கிரஸ் வந்துட்டு பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி கொண்ட ஒரு இயக்கம். கழுதை தேய்ந்து கட்டெரும்பாகி, கட்டெரும்பு தேய்ந்து சித்தெரும்பாகி போன நிலையில இன்னைக்கு காங்கிரஸ் கரைந்து போய்விட்டது. காங்கிரஸ் கரைஞ்சி தேசிய கட்சி, மாநிலத்தை ஆண்ட ஒரு தேசிய கட்சியான காங்கிரசுக்கே இந்த நிலைமை தமிழ்நாட்டில்னா, பாமர மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி தமிழ்நாட்டில் அசுர வளர்ச்சியை நீங்க சொல்றீங்களே 18 விழுக்காடுங்கிறது சாதாரண விஷயமா? குடும்பம் குடும்பமா இருக்கணும், குடும்பமா அந்த இயக்கத்தில் இருக்கணும். அப்பதான் அந்த வாக்கை வாங்க முடியும். அதிமுக 30 விழுக்காடு, திமுக 35 விழுக்காடு வாக்கை வச்சிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அதுக்கு காரணம் என்ன? பரம்பரையா 60 வருஷமா, 60 ஆண்டுகளாக பரம்பரையா நான் திமுக, பரம்பரையா நான் அதிமுகன்னு சொல்லுவான் போய் கேட்டேனா. ஆனா பரம்பரையா திமுகவில் இருந்து என்னடா சாதிச்சு அப்படின்னு கேட்டா தெரியாது. அதிமுகவில் பரம்பரையா இருந்து எதடா சாதிச்சிங்கன்னு கேட்டா தெரியாது. ஜெயலலிதா இத்தனை கோடி ஊழல் பண்ணி 100 கோடி தண்டத்தை வாங்கி 4 வருஷம் ஜெயில் தண்டனை பெற்றாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையான்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் வந்துட்டு ரெட்டாலிக்கு தான் ஓட்டு போடுவோம். அது எங்கள் அப்பா இருக்கும்போதே நாங்கள் ரெட்டாலிக்கு தான் ஓட்டு போட்டோம், இப்போ நாங்கள் ரெட்டாலிக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டில் இருக்கிற மெம்பருங்க. குடும்ப தலைவர் தான் அப்படி பேசுகிறாரு வீட்டில் அப்படின்னா, அவங்க மனைவி கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுங்க, அது என்னவோ எனக்கு தெரியாதுங்க, எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நான் போய் போட்டு வந்தேன், ரெட்டாலிக்கு தான் போட்டோம் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவெல்லாம் கிராமங்களில் நடக்கின்ற வட்டார வழக்கு மொழி. இப்படிதான் பேசுவாங்க மக்கள். எல்லாம் யதார்த்தமாக நடக்கிறது கிராமங்களில். இது பொய்யல்ல, யதார்த்தமாக கிராமங்களில் நடக்கிறது. இதுதான் கள நிலவரம். பிஜேபிக்கு அந்த மாதிரி ஒரு முகம் இருந்தா சொல்லுங்க, நம்பிடலாம். பாட்டாளி மக்கள் கட்சி மண்ணுக்காக மக்களுக்காக மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்நாளையே இந்த தமிழ் மக்களின் வளர்ச்சிக்காகவும் தமிழ் மக்களின் வாழ்வியல் உரிமைக்காகவும் இதுவரைக்கும் போராடிட்டு இருக்காரு. 10 விழுக்காடு வாக்கை தாண்ட முடியல. ஆனால் அந்த இயக்கத்திற்கு 2.81 விழுக்காடு வாக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு இந்த ஏரிவாயன் டிவி கருத்து கணிப்பு போட்டு வச்சிருக்குதுன்னா என்னால் நம்பவே முடியல. தமிழ்நாட்டில் இன்றைய நிலை அதிமுக திமுக, அடுத்த நிலையில் இருப்பது பாமக நாம் தமிழர் கட்சி. இந்த இயக்கங்களுக்கு அடுத்துதான் மற்ற இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதுதான் கள நிலவரம். அது பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், எல்லா இயக்கங்களும் ஓட்டு வங்கி வைத்துக் கொண்டிருக்க, எல்லா இயக்கங்களும் வாக்கு வங்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு கீழே 5, 6, 7, 8 இடங்களில் இருக்கிறார்கள். முதல் 4 இடங்களில் இருப்பவர்கள் திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி அல்லது நாம் தமிழர் கட்சி பாமக என்று கூட போட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கடைசி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 7 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறது. ஆகையால நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் 3வது பெரிய இயக்கம் அப்படின்னு கூட நம்ம ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் பிஜேபியை சொன்னீங்கன்னா ஒத்துக்க முடியாதுங்க. ஆனால் பிஜேபியை சொன்னால் ஒத்துக்க முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சாப்பிட்ற சோத்தில் கூட பூசணிக்காயை மறைச்சிடலாம், ஆனால் பூசணிக்காய் தோட்டத்தை மறைக்க முடியாது. அந்த மாதிரி பொய் சொல்லலாம், நம்புற மாதிரி சொல்லுங்க. கருத்து கணிப்புங்கிற பேர்ல மக்கள் கிட்ட கொண்டு போய் ஒரு தேவையில்லாத திணிப்பை திணிப்பது இது. ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு அடுத்து பாஜக தான் மிகப்பெரிய கட்சின்னு சொல்றாங்க. நான் டிவியில் பார்த்தேன், கருத்து கணிப்பில் அதான் போட்டிருக்காங்க. பிஜேபி வந்து 18 விழுக்காடா, அதிமுக வந்துட்டு 17 விழுக்காடா அப்படின்னா பிஜேபி வந்துட்டு அதிமுகவுக்கு மேலே போயிடுச்சு, அதனால அதிமுக கதை முடிஞ்சுது, பிஜேபி தான் இனி ஆட்சிக்கு வரப்போகுது, அதனால நம்ம பிஜேபிக்கே ஓட்ட போட்டலான்னு மக்கள் மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இவர்களே வந்து விடுவது. இந்த மாதிரி ஒரு திணிப்பை வந்துட்டு வட மாநிலங்கள்ல முன்னெடுத்தால் கூட அது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த தென்னிந்திய மாநிலங்களை எடுத்துக்கிட்டா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற இந்த மாநிலங்களை எடுத்துக்கிட்டா, இப்படிப்பட்ட தவறான கருத்து கணிப்பைகள் நீங்கள் திணித்தீர்களே என்றால் கண்டிப்பாக தெரிந்துவிடும் அந்த மக்களுக்கு. பட்டப்பகல்லையே எல்லாரும் முன்னாடியும் எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றான் பாடுறான் இவன் அப்படின்னு மக்கள் அப்படியே கேட்பாங்க நேரா.
காரணம் என்னன்னா கள்ளன் நிலவரம் எல்லாமே தெரியுங்க. வட மாநிலங்களில் எடுத்துக்கிட்டா காங்கிரஸ் விட்டா பிஜேபி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. களத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 35 ஆண்டுகளாக திமுக அதிமுக வலுவான எதிர்க்கட்சி பாமக. திமுக அதிமுக எந்த ஒரு அநியாயத்தை செய்தாலும் பாமக அடுத்த நொடியே அவருடைய முகத்திலேயே கிழிச்சிடும். திமுக அதிமுகவிற்கு எதிரில் மிகப்பெரிய ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இந்த 35 ஆண்டு காலமாக செயல்படுவது பாமக. இவர்களை அடுத்து சில ஆண்டுகளுக்கு முன்பு விஜயகாந்த் வந்தாரு. இப்பொழுது நாம் தமிழர் கட்சி சீமான் வந்திருக்கிறாரு. இதுபோல பல பிராந்திய கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் வலுவாக காலூன்றி நிற்கிறதே தவிர தேசிய கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ணதா வரலாற்றில் இல்லவே இல்லை. அது காமராஜர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளின் வளர்ச்சி இருந்தது, பிராந்திய கட்சிகள் குறைவாக இருந்தது. அப்பொழுது இது சாத்தியமானது, தேசிய கட்சிகளின் வளர்ச்சி. பிஜேபி தமிழ்நாட்டில் கனவெல்லாம் காணக்கூடாது. ஆட்சி அமைக்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். தேர்தல் வந்தால் ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணி போவீங்க. ஒரு 4ன்றது 5 சீட்டு கொடுப்பாங்க, இல்லை 5ன்றது 6 சீட்டு கொடுப்பாங்க. இல்லை ஒரு 5 விழுக்காடு வாக்குக்கு மேலே போனால் ஒரு 10 சீட்டு கூட வாங்கலாம். ஏன்னா மத்தியில் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டின் அதிகாரத்தை எல்லாம் மக்கள் உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு களம் தமிழ்நாட்டில் இல்லை. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.